திடீரென தீபிகாவின் குரலை கேட்டதும் கதிர் ஆச்சரியமாக நிமிர்ந்து அவளை பார்த்தான். வந்திருப்பது அவளேதான். மேடம் நீங்களா? நேத்துக்கு உங்க அப்பா உங்களை எடுத்துட்டு போனதை பார்த்தா நீங்க இனிமே இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்லையே மேடம், திரும்பவும் வந்திருக்கீங்களே. அப்புறம் நேத்துக்கு சாப்பிட்ட ஹனி சிக்கனுக்கு உங்களுக்கு காசு வேண்டாமா? அது மட்டும் இல்லாம உங்களோட கையில வேற ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. நேத்து சாப்பிட்ட ஹனி சிக்கனோட டேஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் என்னோட நாக்குல இருக்கு. என்ன மேடம், நேத்து சாப்பிட்டது இன்னைக்கு வரைக்கும் நாக்கிலே இருக்கா? அப்போ காலையில ப்ரஷ் பண்ணலையா நீங்க? ஹலோ, ஏதோ உங்க சமையல கொஞ்சம் புகழ்ந்து பேசலாம்னு சொன்னா நீங்க என்னைய கலாய்க்கிறீங்களா? இல்ல மேடம், சும்மா தான் கேட்டேன். என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே இதையே தான் என்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு தடவை வந்துட்டா அவங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கும் நீங்க இங்க சாப்பிட்டா நேத்துக்கு மாதிரியே உங்க வீட்ல இருந்து யாரும் வந்து உங்களை இழுத்துட்டு போக மாட்டாங்களே. அதெல்லாம் இழுத்துட்டு போக மாட்டாங்கப்பா. நேத்துக்கு என் காரோட வந்திருந்தேன், இன்னைக்கு காரை போக சொல்லிட்டேன். இதுக்கு மேல இங்க இருந்து ஏதாச்சும் ஆட்டோ புடிச்சு போனாதான் உண்டு. ஓஹோ, ஒரு சாப்பாட்டுக்காக நீங்க இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களே தீபிகா மேடம். பரவாயில்லையே, என்னோட பேரை நீங்க இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? கதிர், நேத்துக்கு தந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஹனி சிக்கன் தந்துருங்க. அதோட டேஸ்ட் எனக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. தினமும் அதையே சாப்பிட போறீங்களா மேடம்? நேத்துக்கு ஹனி சிக்கனோட டேஸ்ட்டை பார்த்துட்டீங்களே, இன்னைக்கு எங்க அம்மா வைக்கிற நாட்டுக்கோழி குழம்போட டேஸ்ட்டை பாருங்க. சுட சுட ஆப்பமும் நாட்டுக்கோழி குழம்பும் ஊத்தி தரேன் உங்களுக்கு. ஓ, ஆப்பமா? அதெல்லாம் கூட நீங்க சேல் பண்ணுவீங்களா? ஆமா மேடம், இது சும்மா ஃபேன்சிக்காக நடத்துகிற கடை கிடையாது. எல்லாரோட பசியையும் தீக்கிறதுக்கான கடை தான் இது. நைட் டைமில் வேலையை முடிச்சுட்டு வரக்கூடிய எங்களை மாதிரியான மிடில் கிளாஸ் பசங்க, வீட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பசிக்கு சாப்பிட தான் இந்த கடை. ஆனால் கம்மியான ரேட்டில் பல 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற ஃபுட் ஐட்டம்ஸை நாங்கள் இங்கே தருவோம், அதுவும் ஹெல்த்தியாக. ஹெல்த்தியாவா? அது என்ன ஹெல்த்தியா? ஆமாம் மேடம், நான் தான் நேற்றுக்கே சொன்னனே, என்னோட கடையில் கிடைக்கிற எந்த ஒரு சாப்பாட்லேயும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இருக்காது. வீட்டிலேயே ரெடி பண்ணி கொண்டு வர்ற ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. என்னோட அம்மாவே அவங்க கையால் ரெடி பண்ணுவாங்க. ஓகே கதிர், சிக்கன் எல்லாம் நீங்க ஹெல்த்தியா ரெடி பண்றீங்கன்னு சொல்லிப்போம். ஆனா ஆப்பத்தை எப்படி நீங்க ஹெல்த்தியா ரெடி பண்ண முடியும்? அதுல நீங்க கண்டிப்பா சாஃப்டா வர்றதுக்கு சோடா உப்பு இல்லாட்டி ஈஸ்ட் ஏதாச்சும் சேர்க்க தானே செய்வீங்க? இல்லை மேடம், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? ஆப்பம் பண்ணுறதுக்கு தனி மெத்தட் இருக்கு. பச்சரிசி, வெந்தயம், உளுந்தம்பருப்பு இது எல்லாத்தையும் சரியான அளவில் எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சு, அதுக்கப்புறம் காப்பி காய்ச்சி ஊற்றுற மெத்தடில் 8 மணி நேரம் புளிக்க வச்சா இந்த மாதிரி சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆயிடும். இவ்வாறாக சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சுட சுட ஒரு ஆப்பத்தையும் அதற்கு மேலாக குலம் போல நாட்டுக்கோழி குழம்பையும் ஊற்றி அதை தீபிகாவின் கையில் கொடுத்தான் கதிர். எவ்வளவு சாஃப்டா இருக்கு! இந்த மாதிரி ஒரு ஆப்பத்தை நான் பார்த்ததே இல்ல. என்னால இது வரைக்கும் நம்பவே முடியல கதிர். இந்த மாதிரி ஒரு ரோட்டு கடையில இவ்ளோ ஹெல்தியான ஹைஜீனிக்கான ஃபுட் கிடைக்கும்னு எனக்கு உங்களோட கைப்பக்குவம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு பிளேட் ஹனி சிக்கன் வேணும். அது மட்டும் நோ சொல்லாம தந்துருங்களேன் ப்ளீஸ். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நீங்க காசு தர போறீங்க, நான் செஞ்சு தர போறேன். இவ்வாறு இவர்கள் 2 பேரின் உரையாடலும் மிக நன்றாக போய்க் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அந்த சமயத்தில் கடையில் அவ்வளவாக கூட்டமில்லை. கதிர் அவனுடைய வேலைகளை பார்த்து கொண்டே தீபிகாவிடம் பேசிக் கொண்டிருந்தான். அவனிடம் பேசி பேசியே அவள் அடுக்கடுக்காக 3 ஆப்பங்களை காலி செய்திருந்தாள். அவள் சாப்பிட சாப்பிட அவளுக்கு ஆப்பம் சுட்டு கொடுத்து கொண்டிருந்தான் கதிர். மேடம் இன்னும் சாப்பிட்றாங்களா? ஐயோ, உங்ககிட்ட பேசி பேசி நான் ரொம்பவே சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட சாப்பாடு. தீபிகா மேடம், எனக்கு ஒரு டவுட்டு. நீங்க இவ்வளோ சாப்பிட்றீங்களே, ஆனா எப்படி இவ்வளோ ஸ்லிம்மா அழகா இருக்கீங்க? நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் அதுக்கேத்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். எனக்கு ஃபுட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னோட ஹெல்த்லயுமே நான் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸா இருப்பேன். அதனாலதான் என்னோட உடம்ப ஃபிட்டா நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரேன். இவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பணக்கார காரானது ரோட்டு ஓரத்தில் வந்து நின்று இவர்களை நோட்டம் போட்டுக் கொண்டிருந்தது. அந்த காருக்குள் இருந்தது தீபிகாவின் அண்ணன் நீரஜ் தான். ஆனால் அந்த இடத்தில் அவளிடம் போய் பேச விருப்பமில்லாமல் நீரஜ் அமைதியாக தன்னுடைய காரை நிறுத்தி சிறிது நேரம் அவர்கள் 2 பேரையுமே நோட்டமிட்டுக் கொண்டிருந்தான். கதிர் சமைத்து கொடுக்க தீபிகாவும் சிரித்து பேசியபடியே கலகலப்பாக சாப்பிட அவர்கள் 2 பேரும் எதையோ பற்றி சின்சியராக பேசிக் கொண்டிருந்ததை நீரஜ் கவனித்தான். இதில் ஏதோ ஒன்று சரியில்லாமல் இருப்பதாக அவன் நினைத்தான். ஆனால் அந்த இடத்தில் வைத்து எதுவும் பேச வேண்டாம் என்று நினைத்த நீரஜோ காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினான். தீபிகாவோ அவளுடைய அண்ணன் நீரஜ் இவ்வளவு நேரமாக தன்னை கவனித்துக் கொண்டிருந்ததை கவனிக்கவில்லை. அவ்வளவு ஆர்வத்தோடு கதிரிடம் பேசிக் கொண்டிருந்தாள் அவள். பின்பு அவள் சாப்பிட்டதற்கு பணம் கொடுத்துவிட்டு ஏற்கனவே கேட்டதுபடி
ஒரு பார்சல் ஹனி சிக்கனையும் வாங்கிவிட்டு ஆட்டோவில் புறப்பட்டாள் தீபிகா. அவள் ஆட்டோவில் புறப்பட்டு சென்றாலும் கதிரின் பார்வை மொத்தமுமே அவள் போகும் வரை அவளின் மீதுதான் இருந்தது. முதல் பார்வையிலேயே கதிருக்கு தீபிகாவை பிடித்து விட்டது. தீபிகா பணக்காரி என்பது கதிருக்கும் தெரிகிறது. இருந்தாலும் அவள் கதிரிடம் பழகும் விதம் கதிருக்கு பிடித்திருக்கிறது. இந்த உறவு எதுவரை நீடிக்கப் போகிறது என்று கூட அவனுக்கு தெரியாது. அதே நேரத்தில் ஆட்டோவில் ஏறிய தீபிகாவோ ஒருவருக்கு போன் செய்தாள். ஹலோ ஈஸ்வர், எங்க இருக்க? நம்ம மீட் பண்ணலாமா? வழக்கமா நம்ம 2 பேரும் மீட் பண்ற பார்க் இருக்கே, அங்க வந்துடு. நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். ஏய் தீபிகா, அப்படி என்ன கிஃப்ட் வச்சிருக்க? எனக்கு சர்ப்ரைஸா? அது நான் உன்கிட்ட நேர்ல காமிக்கிறேன். சீக்கிரமா வந்துரு. ஓகே, இன்னைக்கு நீ தான் என்ன வீட்ல டிராப் பண்ணணும். தீபிகா கதிரிடம் பேசுவது, பழகுவது, அவள் அவனை பார்க்கும் விதம் என்று அனைத்தையும் வைத்து பார்த்தால் தீபிகாவிற்கு கதிரை பிடித்திருப்பது போல்தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஈஸ்வர் யார்? அவனுக்காக தீபிகா என்ன சர்ப்ரைஸ் வைத்திருக்கிறாள்? கேளுங்க ஸ்பைசி லவ் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.